श्रीमते रामानुजाय नमः। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं. நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நாம் இருக்கிறது 11வது அத்தியாயமான விஸ்வரூப சந்தர்ஷன யோகம். இதில் இப்போ கடந்த சில ஸ்லோகங்களாக சஞ்சயன் திருத்ராஷ்டிரன் கிட்ட பேசுகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதாவது பகவான் அர்ஜுனன் கேட்க அர்ஜுனனுக்கு காட்டிய விஸ்வரூபத்தை சஞ்சயனும் தன்னுடைய திவ்ய கண்களால், எந்த திவ்ய கண்களால், வியாச பகவான் அவருக்கு கொடுத்த திவ்ய கண்களால் பார்த்து அவர் திருத்ராஷ்டிரன் கிட்ட இப்போ வியப்படைஞ்சு சொல்லிட்டு இருக்காரு. ததஸ்ஸ விஸ்மயாவிஷ்டः ஹ்ருஷ்டரோமா தனஞ்சயः பிரணம்ய சிரசா தேவம் கிருதாஞ்சலிரபாஷத. ததஹனா விஸ்வரூபத்தை கண்ட பிறகு என்ன நடந்தது? சக தனஞ்சய, அந்த தனஞ்சயன். எதனால் இந்த இடத்துல தனஞ்சயன் குறிப்பிட்டு சொல்கிறாரு சஞ்சயன் அப்படின்னா, தனஞ்சயன்னா செல்வத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஏன் இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் கிட்ட செல்வம்லாம் இல்லையா? அவங்க கிட்ட தான் ஒரு ராஜ்யமே இருந்ததே. அப்போ எதனால் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ தான் பெருமாளுடைய, அதாவது பகவானுடைய விஸ்வரூபத்தையே சேவிக்கக்கூடிய அந்த செல்வம் கிடைத்ததுனால, இதுக்கு முன்னாடி இருந்த செல்வம்லாம் உண்மையான செல்வம்ல, இதுதான் உண்மையான செல்வம்ன்றதுனால இப்போ தான் உண்மையாகவே அர்ஜுனன் தனஞ்சயன் ஆகிறார்ன்றதுனால தனஞ்சயன் அப்படின்னு சொல்கிறாரு. விஸ்மயாவிஷ்டக ஹிருஷ்டரோமக, அந்த அர்ஜுனன் விஸ்மயாவிஷ்டனா ரொம்ப வியப்படைந்து, ஹிருஷ்டரோமகன்னா மயிர்கூச்சரித்தல், அதாவது மயிர்கூச்சரிதல் அப்படின்னா கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன முடிகள்லாம் அப்படியே நிற்கும். அது மாதிரி ஹிருஷ்டரோமக தேவனான கண்ணனை சிரசா பிரணம்ய, கீழே விழுந்து தலையால் நமஸ்கரிக்கிறானாமா அர்ஜுனன். அதாவது கீழே விழுந்து தலையால் நமஸ்கரிக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு 2 விதமாக சொல்லுவாங்க. சாஷ்டாங்க பிரணாமம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தண்டவத் பிரணாமம்னு. சாஷ்டாங்க பிரணாம்னா அஷ்டன்னா 8, அதாவது 8 அங்கங்களும் கீழே விழற மாதிரி அந்த நமஸ்கரிப்பது, அதாவது கீழே விழுந்து கும்பிடுறது. 8 அங்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை, 2 கைகள், 2 கால்கள். அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் போதாது, கீழே விழுந்தா வேறு என்னெல்லாம் விழணும் அப்படின்னா மனசு, புத்தி, அப்புறம் அகங்காரம். ஏன்னா 4 அகங்காரம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, அது கூட இல்லாமல் கீழே விழணுன்றது தான் அந்த இந்த 8 விதமான அங்கங்களும் கீழே விழுறதுன்றது தான் சாஷ்டாங்க பிரணாமம். இன்னொன்று இதை தண்டவத் பிரணாமம்னு சொல்லுவாங்க. நல்லா கீழே அப்படியே விழுந்தணும். அதாவது பெரியவங்க ரொம்ப மரியாதைக்குரியவங்களை பார்த்தா யோசிக்கக்கூடாதான், எந்த இடத்துல இருக்கோம், எந்த பக்கமாக இது பண்ணணும் அப்படின்ட்டுலாம் யோசிக்காமல் கையில் ஒரு தடியை வச்சுருக்கோம். அந்த தடியை கீழே போட்டோன்னா அது யோசிக்குமா அந்த தடி எந்த பக்கம் விழணும், இந்த பக்கம் விழலாமான்னு அப்படியே பொத்துன்னு விழும் இல்லையா. அது போல் நம்ம பெரியவங்களை, மரியாதைக்குரியவங்களெல்லாம் பார்த்தா பொத்துன்னு அப்படியே கீழே விழுந்துடணுன்றது தான் தண்டவத் பிரணாமம்னு. அப்படி விழுந்துட்டானாமா அர்ஜுனன். ஏன்னா அவ்வளோ ஒரு வியப்பு. அப்படின்னு விழுந்துட்டு கிருத்தாஞ்சலிஹி, கையை கூப்பி கொண்டு அபாஷத்தை பேசத் தொடங்கினான். என்ன பேசத் தொடங்கினான்றதை நம்ம வரப்போகிற ஸ்லோகங்களில் பார்க்குறோம். ஆனால் எதனால இவ்வளோ ஒரு வியப்பு அர்ஜுனனுக்கு? ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட நீ அந்த பக்கம் போ, தேரை இப்படி ஓட்டிக்கிட்டு போ அப்படின்ட்டு அதிகாரம் பண்ண அர்ஜுனன் இப்போ திடீர்னு இப்படி காலில் விழுந்து நமஸ்கரித்து கைகளை கூப்பி கொண்டு பேசுறதுக்கு கூட காரணம் என்ன? அப்படி வியப்பு என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன், அந்த விஸ்வரூபத்தில் என்னெல்லாம் அர்ஜுனன் பார்த்துருக்கான். ஒவ்வொன்றுக்கும் பகவான் சரீரமாகவே இருக்காரு, அது ஒன்று. இன்னொன்று ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும், அதாவது பகவானுடைய அந்த உடம்புக்குள்ளே எல்லாத்தையும் பார்க்குறான் இல்லையா அர்ஜுனன், அந்த எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் உட்புகுந்து இருக்கார், அது ஒரு விஷயம். இன்னொன்று ஒவ்வொன்றுத்துக்கும் பகவானே சரீரமாக இருக்கார் அப்படின்றதும் ஒரு விஷயம். இது எப்படி இந்த ஒரு காட்சியை நம்மளால் விளக்கக்கூட முடியாத ஒரு காட்சியை அர்ஜுனன் பார்த்துருக்கான்னா அப்போ எவ்வளோ வியப்படைஞ்சிருப்பான். அதனால தான் தண்டவத் பிரணாமம், அப்படியே கீழே விழுந்து பிரணாமம்னு விழுந்து கையை கூப்பி கொண்டு பேச தொடங்குறான். என்ன பேச தொடங்குறான் அர்ஜுனன்றதை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.